Hey friends, vanakkam, welcome back to the channel Be You Defining. So, இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னோட weight loss update. And அதுக்கு நான் என்னென்ன முயற்சிகள் பண்ணேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம followed by நான் பியூட்டிஃபுல்லான kurti collections எல்லாம் வாங்கியிருக்கேன் for this festive season. ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா நான் எப்பவுமே வந்து ஒரு சில dresses வந்து ஹெசிடென்ட்டா இருக்கும். இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்புறம் போட்ட பிறகு ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொன்றும் நான் போட்டதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அது ஒன்னொன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு 3 weeks முன்னாடி நான் வந்து நம்மளோட சேனல்ல வெயிட் லாஸ் வீடியோ ஆரம்பிச்சிருப்பேன். லைவ்ல வந்து போட்டிருப்பேன். அண்ட் அந்த லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து எக்ஸைட்டடா இருந்தீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ஃபாலோட் பை என்னால் லைவ்ல வர முடியல. பட் ஆனால் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன் நான் லைவ் வரலன்னு ஆல்ரெடி வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே அட்டாச் பண்ணுறேன். வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 75 kgsல இருந்தேன். இப்போ வந்து 73 kgs வந்திருக்கேன். ஸோ விச் இஸ் வெரி ஹார்டு. நிஜமாமே ரொம்ப ஹார்டான ஒரு ப்ராசஸாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு 10 days என்னோட பாடி சுத்தமாக என் பேச்சை கேட்கவே இல்லை. நான் எல்லா டயட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு ரிசல்ட்டுமே தெரியல. பட் 11th day 12th டேன் போது கொஞ்சமாக கிராம் குறைய ஆரம்பிச்சது. அது எனக்கு வந்து பார்த்தோன்னே அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சீரியஸ்லி கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸ்லலாம் நான் வந்து நான் நினச்சா வெயிட் லூஸ் பண்ணுவேன் அப்படி இருந்தேன். சரிங்களா, டக்குன்னு என் உடம்பு குறைஞ்சிட்டு இருந்தது. பட் இப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பாடி வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆன பிறகு நீ இதில் தான் இருக்கியா, லெட் மீ சி நீ இன்னும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு எனக்கே வந்து டெஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஸோ நான் வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் டிசிப்ளின்டாக நான் வந்து என்னோட டயட்டு ஒர்க் அவுட் ப்ளஸ் நான் என்னோட மார்னிங் யோகா, அதாவது என்னோட சூரிய நமஸ்கார் நான் ரெகுலராக பண்ணுறனால great difference. ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 weeksல 2 kgs இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் நான் என்னோட பாடி இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வரது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னோட டிஃப்ரென்ஸ் வந்து இப்போது ஒவ்வொரு ட்ரெஸ் போடும் போதும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பிகாஸ் என் பாடி டோன்டாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் திஸ் ஹிப் ஏரியா இருந்தது இல்லையா, அது அம்மா சாமி அப்படியே ரொம்ப பெருசாக தொப்பக்குட்டி வந்து ப்ரெக்னென்ட் லேடி மாதிரியே காமிச்சிட்டு இருந்தது. ஸோ எனக்கே வந்து எனக்கு ரொம்ப ஆடாக வந்து ஃபீல் ஆக ஆரம்பித்தனால தான் நான் வந்து சரி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேனே. ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க நம்ம வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனையோடு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் டுடே. 10 daysக்கு அப்புறம் கூட ரிசல்ட் தெரியலனா இட்ஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன். ஜஸ்ட் டூ வாட் யூ கேன். 1 மணி நேரம் டெடிக்கேட்டடாக ஜஸ்ட் வாக்கிங் பண்ணாலே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் பாடிக்கு கொண்டு வரீங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங் தட். அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தட்ஸ் இட். அண்ட் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி வர வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் குர்தா செட்டை இந்த ஃபெஸ்டிவ்க்காக நான் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எதுக்கு இந்த வெயிட் லாஸ் வீடியோ சம்மந்தமே இல்லாமல் இதில் பேசுகிறேன் அப்படின்போது, ஏன்னா எனக்கு தனியாக எதுக்குன்ட்டு டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணுறதுக்கு டைம் ஃபஸ்ட்டு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோர் ஓவர் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் இட் ஸோ ஹாப்பி. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் இட் டு யூ. ஸோ தட்ஸ் வை, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, வித் தட் நோட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ட்ரெஸ்லேயே ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட இல்லாத கலர்னால் இந்த ஒரு கலர் தான். இது வந்து ஒரு நியூட் ப்ரௌன் விச் இஸ் ஆக்சுவலாக வந்து நான் எம் சைஸ் தான் வாங்கினேன். ஆனால் அதுவே கொஞ்சம் லூஸாக இருக்கனால நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எதுக்குமா இந்த பில்டப்லாம் கொடுக்குற அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. பட் சீரியஸ்லி திஸ் இஸ் மை ஹாப்பினஸ் தட் ஐம் ஷோவிங் இட் அவுட். சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த ஒரு ஹாப்பினஸோட தான் நான் வந்து இப்போ இந்த
இவ்வளோ பல்லு வெளியே தெரியுது ஓகேவா. ஸோ எஸ் கையெல்லாம் கிட்ட லூஸாக இருக்குது. இது எம் சைஸு அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் குர்தா செட் சொல்ல முடியாது. ஒரு டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரெயிட் கட் இது இருக்குது அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் கட் ஸ்லிட் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி நெக் விச் இஸ் வெரி வெரி ட்ரெண்டிங். கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வித் கோட்டா பட்டி லேஸ் ஒர்க் அண்ட் ஃபிட்டிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. இதே நான் எஸ் சைஸில் வாங்கினா இடுப்பு கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால தான் நான் வந்து எம் சைஸில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எம் சைஸில் இங்கெல்லாம் கொஞ்சம் ஷோல்டர்லாம் பிடிச்சி இது வந்து போட்டோன்னா இந்த வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போகலான்னா ஆஃபீஸ் ஆகட்டும், டெய்லி வேர் ஆகட்டும், காலேஜஸ்க்கு ஆகட்டும், பக்கா பியூட்டிஃபுல் சூப்பர் சிம்பிள் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் குர்தா செட். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஓஜாஸ்விட்டாவோட ரெட் ஃப்ளாரல் குர்த்தி செட் தான். ஸோ இது வந்து ஒரு பலூன் டாப் மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் நாட் அ பலூன் டாப். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ட்ராவல் அப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு குர்தா செட் வந்து தேடுறீங்கன்னா டெஃபினட்டாக இட் இஸ் எஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவ்க்கு கூடயும் வேர் பண்ணிக்கலாம், டெம்பிள் போகும்போது வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஃப்ளாரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலரில் வந்து அந்த ஃப்ளாரல் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. நெக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் செஸ்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஃப்ளேயர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து டிஃபைன் பண்ணி நம்மளோட வேஸ்ட் லைன் பின்னாடியும் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கைண்ட் ஆஃப் காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, எவ்வளோ நாள் வேணாலும் உழைக்கும். அண்ட் இதுக்கு வந்து பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் வருதுங்க. ஸோ பின்னாடி வந்து எலாஸ்டிக் மாடல் அண்ட் ஸ்ட்ரெயிட் லெக் பேண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேண்ட் அண்ட் டாப் வந்து கைண்ட் ஆஃப் அ காட் செட் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது. எவ்ரிதிங் இது போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஸோ ட்ராவல் அப்போ நீங்கள் லாங்காக நீங்கள் வந்து கோவிலுக்கு போகணுன்னு விருப்பப்படுறீங்க, மலை கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு விருப்பப்படும் போது இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நல்லா ஸ்டைலிங் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிராண்ட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் கவுன். நான் லாங் கவுன் மேலே இப்போ பயங்கர க்ரேஸ். மைசூர் ட்ராவல் vlog அப்போ நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன் வந்து போட்டிருப்பேன். அது வந்து ஃப்ரம் அழகு பொட்டிக், ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளோட லவ்லி தமிழ் சேனல் ஜெனி இருக்காங்களே, அவங்க தான் வந்து அந்த பொட்டிக் ரன் பண்ணுறாங்க. அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு சில கலெக்ஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த கவுன் வந்து தேடிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டாக எனக்கு அதே மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ காம்போவில் இந்த ஒரு கவுன் வந்து பிடிச்சிருச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. யோக் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர் அண்ட் எம்ப்ராய்டரி டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு ஹேண்டு, ஒரு பைப் மாடல்னு வச்சுக்கலாம் சரிங்களா, ஒரு பியூட்டிஃபுல் பைப் மாடல். ஓகே, ஸோ ஸ்லிட் பைப்பு அண்ட் அனார்கலி ஃப்ளேர்லாம் இருக்குது. கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஸ்வர்ல் பண்ணலாம், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் யூ நெக் சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நல்லா கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அண்ட் மெட்டீரியல் பற்றி நான் சொல்லி ஆகணும், ஸோ சாஃப்ட், ஸோ கம்ஃபர்டபுள். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் போட்டிருக்கலாம், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். கோவிலெல்லாம் போய் நிற்கணும், இந்த ஒரு ஹியூமிட் வெதரில் நம்மளுக்கு வந்து ஜிகு ஜிகு ட்ரெஸ் எல்லாம் போட பிடிக்காது, நம்மளுக்கு வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கிராண்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஒரு கவுனை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட், இன்றைக்கி காமிக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஒரு கலர், வேறு லெவல் கலருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல் ஃப்ரம் த பிராண்ட் இனாக்ஷினி. அண்ட் இது போட்டோடனே செம்ம கெத்தாக இருக்குது. இந்த எக்ஸ் மார்க்கெல்லாம் பாருங்களேன், அந்த சின்ன வயசுலலாம் நான் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து அந்த கிராஃப்ட் கிளாஸ் அப்போ இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க, விச் இஸ் வெரி நைஸ். அந்த உள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கிடைக்குமா, இல்லை வந்து ரொம்ப கோல்டன்லேயே 3 shades of 4 shades of கோல்டு இருக்கும்ல. என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிரைட் எல்லோ கலர் கிடச்சிருக்கும், எனக்கு இந்த கோல்டன் கலர் கிடச்சது, ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி. அப்போல்லாம் நமக்கு தெரியாது இது இந்த கலர் தான் அந்த கலர் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி தானே ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு கலர் இதில் பார்த்தோன்னே எனக்கு மலரும் நினைவுகள் மாதிரி தோணுச்சு. அண்ட் எங்களோட கிராஃப்ட் டீச்சர், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம், பட் இதெல்லாம் டீட்டெயிலிங்லாம் எங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். இந்த கலருக்கு இந்த ஆன்டிக் ஃபினிஷில் அந்த வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த்ரெட் எம்ப்ராய்டரி, விச் இஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இதுலேயும் வந்து 3/4 ஸ்லீவ் அண்ட் ஹைலியும் இதே டிசைன் தாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்கள் கிராஃப்ட் கிளாஸில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களான்னு வந்து ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள்.
எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ், அதை பார்த்தோன்னே நல்லாயிருக்கு. அண்ட் எஸ், அடுத்தது இந்த மாதிரி நல்ல எலாஸ்டிக், நல்ல ஸ்ட்ரெச்சு, சூப்பராக கீழே உட்காந்து எந்திரிக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். அண்ட் இதில் வந்து சைட் ஸ்லிட்ஸும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. டோன்ட் மிஸ் இட். ஃபேப்ரிக் இஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் கண்டிப்பாக கோவிலுக்கு வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறதுனாலும் இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இனாக்ஷி பிராண்டோட கிரேப் மெட்டீரியலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனார்கலி மாடலான குர்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல். யோக் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக், வேறு ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல, ஃபெஸ்டிவ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ். 3/4 ஸ்லீவில் எங்கேயும் வந்து அந்த ஃபாயில், ஐ மீன் வேறு ஒரு மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல். போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் லூஸாக இருந்தது, பின்னாடி வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எஸ் சைஸ் எடுத்திருந்தாலே பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இட்ஸ் ஓகேனால நான் எம் சைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ வெரி நைஸ். கிரேப் மெட்டீரியல்னால நம்ம வந்து அயன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்படி வேணாலும் துவைச்சிட்டு நம்ம அப்படியே அழகாக மடிச்சு வச்சுட்டா டகடகன்னு எங்கே வேணாலும் எடுத்து போட்டுட்டு போகலாம். ட்ராவல் அப்பவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து குர்த்தா மட்டும்தான் வருது, அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பேரப் பண்ணது கோல்டன் பேண்ட்டோட வந்து பேரப் பண்ணியிருக்கேன். Ojaswita ஸ்கை ப்ளூ பிரிண்டட் டாப், வெரி வெரி பியூட்டிஃபுல். இது வந்து கைண்ட் ஆஃப் அஜ்ரக் மெட்டீரியல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல் நான் நினைக்கிறேன். சாரி இஃப் ஐம் ராங். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லாங் துப்பட்டா. நான் இன்னும் போட்டாதனால எனக்கு தெரியல, பட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், இந்த மாதிரி பேண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. காட்டன் ஃபேப்ரிக்னால சரி இப்போ நான் போடணும் அப்படின்னு விருப்பப்படல. வர வீடியோஸில் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். நல்லாயிருக்கா? நல்லா இருக்குல்ல கலரு? எஸ் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் நான் காமிச்ச கலர்ஸில் எனக்கு எது ரொம்ப சூட் ஆகிருக்கு அண்ட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக கிஃப்ட் வந்து சேரும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த வீடியோ